ஹாய், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம எப்படி நெட் கிளாத் வந்து கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தான் வேணும், அதாவது நெட் கிளாத் எப்படி போடுறதுலேருந்தே வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து எப்படி கட் பண்ணுறது நெட் கிளாத் அப்படின்னு மட்டும் போடுறேன். இப்போ நம்ம அடியில் வந்து ஃப்ரேமுக்கு கீழே நம்ம நெட் கிளாத்தை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கை போட்டுக்கணும். போட்டு முடிச்ச வாட்டி ஏதாவது ஒரு சின்ன ஒரு நீடில் வச்சுட்டு ஒரு குட்டி ஹோல் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல போடுங்க. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி சிசர் வச்சு கட் பண்ணுங்கள். எடுத்த உடனே நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா சென்டரில் ஏதோ ஓட்டை ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட ஒர்க்கே வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவுமே வந்து சின்னதாக ஒரு நீடில் மாதிரி வச்சுட்டு அந்த இடத்த ஃபஸ்ட்டு லைட்டாக தூக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கட் பண்ண ஆரம்பிங்க. இந்த இந்த ப்ளவுஸில் நான் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. நெட் வந்து கண்டிப்பாக இந்த ப்ளவுஸில் இருக்கணும். அதே சமயத்தில் வந்து எனக்கு பட்ஜெட்குள்ளே தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மளும் அதே மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். அவங்களோட சாரியும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி கலராகவே இருந்தது. ஒரே மாதிரி இந்த பர்பிள் கலராகவே இருந்ததுனால நெட்டு மட்டும் கொஞ்சம் டார்க் கலரில், சாரியை விட ஒரு கொஞ்சமாக லைட்டாக டார்க் கலரில் நெட்டு வாங்கிட்டு பேக் சைட்லேயும் ஹேண்ட்லேயும் அட்டாச் பண்ணிட்டோம். எப்போவுமே நெட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் ஆட் பண்ணும்போது நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். உங்களுக்கு டீட்டெயில்டான இந்த எப்படி நெட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிற விலாக் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணலாம், யூடியூப்லேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து இதுக்கு மொத்தம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு 4 விஷயம் தான் எடுத்திருந்தேன் திங்ஸு. ஒன்று வந்து கட் பீட்ஸ் எடுத்திருந்தேன், சில்வர் கலர்லேயே வந்து கட் பீட்ஸ் எடுத்திருந்தேன் கொஞ்சம். அடுத்தது வந்து 3mm வந்து சில்வர் பீட் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் நெட்டு யூஸ் பண்ணுறதுனால செயின் ஸ்டிச்சுக்கு வந்து ஜரி த்ரெட்டும் ஜிக்ஸாக்கும் நம்ம சேம் ஜரி த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து பேக்கில் அங்கங்கே டாட்ஸ் புட்டாஸ் மாதிரி வச்சேன். அதுக்கு வந்துட்டு நான் கிளிப் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு ஒரே நாள்லேயே கண்டிப்பாக முடிச்சிட முடியும். அந்த மாதிரி தான் வந்து ஒர்க் இருக்கும். ரொம்ப பெருசாக எதுவுமே இல்லை. நீங்கள் கட் பீட்ஸை வந்து ஜிக்ஸாக் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் 3mm பீட் ஆட் பண்ணுறீங்க. எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ஜிக்ஸாக் போட்டிருக்கோமோ அந்தந்த இடத்துலலாம் நம்ம அந்த ரவுண்ட் பீட்ஸை ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது அவுட்லுக் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. அவங்க வேர் பண்ணி போட்டிருந்தப்ப சேம் கலராக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப அவுட்லுக் சூப்பராக இருந்துச்சு. ஒரு பட்ஜெட்குள்ளே அவங்க கேட்ட ப்ளவுஸஸ் வந்து கேட்குறாங்க. அதாவது பார்க்குறதுக்கு கிராண்டாகவும் இருக்கணும், நெட்ஒர்க்கும் இருக்கணும், ப்ளஸ் ஸ்டிச்சிங்கும் அதிலே வரணும், ஒர்க்கும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். நான் புட்டாஸ் அங்கங்கே வச்சுருந்தேன். பேக் நெக்லேயும் வந்து புட்டாஸ் இந்த மாதிரி வச்சுருந்தேன். உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும், எதுக்கு எந்த மாதிரி ப்ரைஸ் அப்படின்னு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, உங்களுக்கு எந்த கிளாரிஃபிகேஷன் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.